ஹாய் ஸ்டூடெண்ட். குருகேம் சேனல் மூலியமா இன்னைக்கு ஆசிட் பேஸ் அதோட பேசிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆசிட்னா என்ன? நம்ம ரியாக்ஷன்ல ஆட் பண்ற அந்த பொருள் ஹைட்ரஜன் பிளஸ் அயானை அதிகமா ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதை ஆசிட்னு சொல்லுவாங்க. பிஹெச் ஸ்கேல்ல 1 to 14ல 1 to 7 வந்து ஆசிடை குறிக்கும். 7ல இருந்து 1 நோக்கி வர வர ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், H2SO4, பெர்குளோரிக் ஆசிட், அப்புறம் அசிட்டிக் ஆசிட்லாம் வந்து ஆசிடோட எக்ஸாம்பிள். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்ல செக்ரீட் ஆகுது. H2SO4 கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நிறைய ரியாக்ஷன்ல, நிறைய உற்பத்தி பண்ற விஷயங்கள்ல இந்த H2SO4 யூஸ் பண்றதுனால இது வந்து கிங் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பேஸ் அப்படின்னா ஆட் பண்ற அந்த பொருள் OH மைனஸ் அயனை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அதை பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பிஹெச்ல 7 to 14 அதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. 7லேருந்து 14 நோக்கி போக போக அதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். KOH, NaOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து பேஸோட எக்ஸாம்பிள். ஸோ சால்ட்னா என்ன? நம்ம ஆசிடையும் பேஸையும் ஒன்றா ஆட் பண்ணும்போது நமக்கு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்து NaOH இது ரெண்டுத்தையுமே எழுதிப்படி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ளஸ் NaOH ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் ப்ளஸ் தனியாகவும் குளோரின் மைனஸ் தனியாகவும் பிரியும். ஸோ சோடியம் ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் அயன் அப்படின்னு தனியாக பிரியும். ஸோ எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கூட ஒன்றா சேரும். ஸோ அதுபடி Na ப்ளஸ் Cl இது ரெண்டுமே சேர்ந்து NaCl கிடைக்கும், ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். NaClன்றது நம்ம சாப்பிட்ற உப்பு தான் NaCl. ஸோ இது வந்து நம்ம லெபார்டரி மெத்தடில் சோடியம் குளோரைடு இந்த மாதிரி நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ இயற்கையாகவே நேச்சுரல் மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் மெத்தட் நம்ம வந்து கடல் நீரை பாத்தி கட்டி எவாப்ரேஷன் மெத்தட் மூலயமா நமக்கு நிறைய சோடியம் குளோரைடு உப்பு ரெடி பண்ணுறாங்க. நம்ம நிறைய சாப்பிட்ற உப்பு அந்த மாதிரி தான் வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் இமாலயன் உப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூபிஎஸ் ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இல்லை நீங்கள் வந்து எதாவது காம்படிட்டிவ் போகிறீங்க அப்படின்னா அதில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்கள் சோடியம் குளோரைடு நேச்சுரல் மெத்தடில் எவாப்ரேஷன் மெத்தடில் எப்படி வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு போய் விசிட் அடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த குருகெம் சேனலில் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.